சீமான் ஈவேராவை பற்றி பேசுகிறேன், கூலிக்காரன்னு சொல்லு. ஈவேராவை பற்றி பேசுகிறவன்லாம் கூலிக்காரன் அப்படின்னு. தமிழன் 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 என்று சொல்லிக்கொண்டு தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய, தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய, தந்தை பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். பணி கனிமொழிக்கு சொல்கிறேன், உங்கள் ஈவேராவே ஒரு கூலிக்காரன், அது தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு மீட்டிங்கும் போனால் எடைக்கு எடை இது நாணயம் வாங்குவார். அப்போ கூலிக்கு வேலை செய்கிற மாதிரி தானே அர்த்தம். ஒரு இதுக்கு விழாவுக்கு போனால் ரூபாய் வாங்கிட்டு அந்த விழாவுக்கு போனால் நீ கூலி வாங்குறன்னு தானே அர்த்தம். அப்போ உண்மையான கூலிக்காரன் யார்? உங்கள் ஈவேரா. அவர் கூலிக்காரன் சொன்னோன்னு இந்த அம்மாவுக்கு எவ்வளோ புத்துக்கிட்டு வருது கோபம். உங்கள் அப்பா அவரை பார்த்து என்ன சொன்னார்? கருணாநிதி ஈவேராவை விமர்சித்து பேசுபவன் கூலிக்காரன்னா உங்கள் அப்பா கூலிக்காரரா? 1966 சட்டசபையில் ஈவேராவை இது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போ உங்கள் அப்பா கூலிக்காரரா? ஆக உண்மையான கூலிக்காரர் உங்கள் ஈவேரா தான். போகும் இடமெல்லாம் பிச்சை எடுத்தவர். இவ்வளோ பணம் கொடு எடைக்கடை ஏலக்காய் கொடு எடைக்கடை நாணயம் கொடுன்னு கேட்டு பெற்றவர். அவருக்கு அதை பிச்சை எடுக்கிறது தான் அது. இப்போ அவர் தான் உண்மையான கூலிக்காரன். அவரை பேசுபவர்களெல்லாம் தாக்கி பேசுபவர்கள் எல்லாம் கூலிக்காரர்கள் என்று சொன்னால் முதல் கூலிக்காரன் உங்கள் தந்தை தான். அவர் தான் சட்டசபையில் அவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய சொன்னார்.